சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டுமா? கட்டாயம் நீங்கள் தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை சேர்க்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி சேர்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதன்மையான வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடுதான். குலதெய்வ வழிபாடு எந்த குடும்பம் முறையா செய்கின்றதோ அந்த குடும்பத்திற்கு தான் இஷ்ட தெய்வம், அனைத்து தெய்வங்களோட அருட்கடாட்சமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை, எனக்கு குலதெய்வமே தெரியலங்க, குலதெய்வ நடமாட்டத்திற்கான அறிகுறியே தெரியல, எங்க வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, குலதெய்வ வழிபாடு எங்களால செய்ய முடியல அப்படின்னு பலரோட வாழ்க்கையிலும் அடுக்கடுக்கான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த ஒரு தீபத்தை நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டி உங்க வீட்டிலேயே 21 நாட்கள் ஏற்றணும். அப்படி 21 நாட்கள் ஏற்றும் போது கண்டிப்பா உங்க குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்க வீட்டுக்குள்ள வர்றதை உங்களால கண்டிப்பா அந்த குலதெய்வ அறிகுறியை உங்களால உணர முடியும். பெண்கள் தான் இந்த விளக்கை ஏத்தணும். அதனால மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு நீங்க இந்த விளக்கு ஏத்த ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் நேரம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இல்ல உங்க குலதெய்வத்திற்கு உத்திர நாள்லாம் எங்க கோவில்ல ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா நீங்க உங்க காலாண்டரை பாருங்க. அன்னைக்கு உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த நாள்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். இல்லங்க நாங்க குளிச்ச தேதிக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கும் சரியா வரல அப்படின்னா நீங்க உங்க மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு இந்த விளக்க நீங்க தாராளமா ஏத்தலாம். இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புது மண் அகல் விளக்கு, அடியில வைக்கிறதுக்கு ஒரு தட்டோ மனையோ தான். நாங்க ஏற்கனவே குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு இருக்கோங்க, நாங்க ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அந்த நீங்க குலதெய்வ விளக்கு ஏத்துறீங்க பாத்தீங்களா, அந்த விளக்குலயே இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து 21 நாள் தொடர்ந்து ஏத்தலாம். அந்த சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர். வெட்டி வேறு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்டீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டாலே போதும், ஒரு கை நிறைய கொடுப்பாங்க. அந்த வெட்டி வேரை அப்படியே வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வைத்து காலை நேரத்துல இந்த விளக்கு ஏத்துவது ரொம்பவே சிறப்பு. நீங்க முத ஏத்துறப்ப காலை நேரத்துல நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. நல்ல நேரத்துல அது எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல நேரம் பார்த்து நீங்க ஏற்கனவே குலதெய்வ விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அந்த குலதெய்வ விளக்க நாளே சுத்தம் பண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிருங்க. அந்த விளக்குல சுத்தமான இலுப்ப எண்ணெயோ நல்லெண்ணெயோ உங்களால என்ன முடிகின்றதோ அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த 2 எண்ணெய்கள் சிறப்பு. இந்த 2 எண்ணெய் ஊத்திக்கோங்க. இல்லைங்க எங்களால நெய்யே ஊத்த முடியும், தாராளமா நெய் ஊத்தி ஏத்துங்க. இந்த 3ல உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை நீங்க ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இரட்டை பஞ்சு திரி போடுவோம். அந்த இரட்டை பஞ்சு திரியின் அளவிற்கு வெட்டி வேற கட் பண்ணி அந்த திரியோட அதையும் சேர்த்து உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த விளக்கை ஏற்றுங்கள். நாங்க இந்த 21 நாளும் அசைவம் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க குலதெய்வ கோவில்ல அசைவ படையல் போட்டு நீங்க சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா நீங்க அசைவம் சாப்பிடலாம். அதாவது காலையில எழுந்ததும் அந்த விளக்கு ஏத்திடுங்க. ஏத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் குளிர வச்சுட்டு நீங்க எப்போதும் போல அசைவம் சாப்பிடணும்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம். இல்லங்க எங்க குலதெய்வ கோவில்ல அசைவ படையலே கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்க அந்த 21 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது. வெட்டி வேர் சேர்த்து தீபம் ஏற்றினால் குலதெய்வம் வீட்டுக்கு வருமா? இதுல என்ன சிறப்பு இருக்கு? வெட்டி வேர்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்டி வேர் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கின்றது. இதோட ஆற்றல் ரொம்பவே அதிகம். இப்பெல்லாம் நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா வெட்டி வேர் மாலை கடவுளுக்கு விருப்பமாக சாற்றப்படுகின்றது. இவ்வளவு சக்தி வாய்ந்த வெட்டி வேர், முதல்ல வெட்டி வேரை எடுத்தீங்கனாலே அதுல ஒரு நல்ல நறுமணம் வரும். அதுல தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு குழப்ப நிலையில இருக்கும். அப்ப நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது அதிலிருந்து வரும் நறுமணமே நம்ம மனச ஒரு ஒருநிலைப்படுத்துவதற்கும் கடவுளை நேரடியாக நம்ம ஒரே குறிக்கோளோட நம்ம கடவுளை வணங்குவதற்கு இந்த தீபம் மிகப்பெரிய உதவி செய்கின்றது. நம்ம குறிக்கோளும் கடவுளை நோக்கி ஒரு மனதாக இருக்கும்போது உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க சொல்லும் போது உங்க குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்க வீட்டுக்கு வரும். இப்ப விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய அந்த குலதெய்வ மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல கூட காமிச்சிருக்கேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம்
குலதேவியே, அதாவது உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா குலதேவியே, அல்லது ஆண் தெய்வம் அப்படின்னா குலதேவா. வர வர ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 தடவை நீங்க விளக்கு ஏத்திட்டு இந்த மந்திரத்தை மனதார நீங்களும் உங்க குலதெய்வம் தான், வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம என் குலதெய்வம் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், எங்க வீட்டுல உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரியாக்கணும், எங்களுக்கு தாய் தெய்வம் நீங்க தானே அப்படின்னு சொல்லி மனமுருகி உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சிட்டு அன்றாடம் நீங்க எப்படி உங்க பூஜையில தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இதை மட்டும் தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல கட்டாயம் குலதெய்வ நடமாட்டத்தை நீங்க உணர முடியும். எங்க வீட்டுல பள்ளியே கத்தல அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த பள்ளி சவனம் காட்ட ஆரம்பிக்கும். உங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரும்போது அந்த குலதெய்வ வாசனையை உங்களால உணர முடியும். உங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகளை படிப்படியாக குறைவதையும் உங்களால பார்க்க முடியும். கரெக்டா இந்த தீபம் ஏத்துனீங்க, ஒரு தொடர்ந்து 7 நாள் ஏத்தி பாருங்க. 7 நாளைக்கு பிறகு ஒவ்வொரு மாற்றங்கள் உங்க வீட்டுல நடக்குவதை உங்களால கண் கூட பார்க்க முடியும். இது போல உங்களுக்கு இந்த மாற்றம்லாம் நடந்துச்சு, நான் ஒரு தொடர்ந்து 7 நாள் ஏத்திட்டு இருக்கேங்க, 7வது 8வது நாள்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். வேண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும். குலதெய்வம் குலதெய்வம்